நான் கருணாகரன் சாரோட எல்லா படமும் பார்த்துருக்கேன். அதில் வந்து குறிப்பாக சொன்னால் லவ் சீன்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும். அப்புறம் ராம் வந்து எனக்கு ஒரு பிடிச்ச ஹீரோ. ராம் கூட நான் ஒரு படம் ஒர்க் பண்ணியிருக்கேன். ராமோட எனர்ஜி லெவல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சாங்ஸில் பார்த்திங்கன்னா எல்லா சாங்ஸுமே அவ்வளோ ஒரு எனர்ஜியாக இருக்கும். அதனால் ஏனென்றால் காதல் என்பேன் அந்த படம் பார்க்கணுன்னு, இந்த ஏதோ பார்க்கும்போதே பார்க்கணுன்னு எனக்கு ஒரு ஆர்வமாக இருக்குது. கண்டிப்பாக இந்த படம் ஒரு சூப்பர் ஹிட் ஆகும். அப்புறம் கிஷோர் சார் எனக்கு நல்லா தெரியும். அவர் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. கிஷோர் சார் தமிழில் ஃபஸ்ட் படம் பண்ணுறாரு. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு நான் இறைவனை வேண்டிக்கிறேன். தேங்க்யூ. ஏன்னா கர்ணாவோட எல்லா படங்களும் வந்து பிள்ளையார் சொல்லி போடுற அன்றைக்கி வந்து எப்பயுமே கூட இருந்திருக்கேன். அது ஒரு பெரிய சந்தோஷம் அவருடைய எல்லா படங்களுக்கும். உல்லாசங்க வச்சாங்க டார்லிங் இது வந்து 3வது. கண்டிப்பாக வந்து இந்த படம் வந்து ஒரு ஹாட்ரிக் ஹிட் வந்து கர்ணா கிடைக்கும் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக கிடைக்கும். நிறைய பேர் கர்ணா பற்றி நிறைய சொன்னாங்க. அவர் ஏதோ தெலுங்குலேருந்து வந்தது மாதிரி அப்படி யாரும் ஃபீல் பண்ணிக்காதீங்க. அக்மார்க் தேவக்கோட்டையிலேருந்து வந்தவர். பக்கா நம்ம ஊர் பையன்தான், வேறு எங்கேயோ ஆந்திராவிலேருந்து வந்ததாக நினைக்காதீங்க. ஏனென்றால் காதல் என்பேன் டிசைன் பண்ணதே வந்து கர்ணா தான். அவர் எழுதுனது தான் அப்படியே டிசைன் பண்ணியிருக்காங்க. அவர் ஒரு அற்புதமான டிசைனரும் கூட. சொல்லப்போனால் சசியோட படங்களுக்கு எனக்கு எல்லாத்துக்கும் கொஞ்சம் டிசைன் பண்ணிலாம் கூட கொடுப்பாரு. அந்தளவுக்கு ஒரு அற்புதமான எல்லா கிராஃப்டும் தெரிஞ்ச ஒரு அற்புதமான மனிதர். ஒரு சின்ன விஷயம் சொன்னதுக்கு ஒரு 50 படத்தோட ரெஃபரன்ஸ் வந்து எடுத்து கொடுத்தாரு. அப்படி ஒரு ப்ரொடியூசரை நான் வந்து பார்த்ததே இல்லை. ப்ரொடியூசர்ஸ்னால் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்துருக்குறேன். பட் ஒரு ஸ்கிரிப்ட் ஓரியன்டாக ஸ்டோரி ஓரியன்டாக இவ்வளோ டேஸ்ட் உள்ளவர் அப்படின்றது வந்து நான் பார்த்து ஒரு வியந்து சசிகிட்ட கூட சொல்லிட்டு இருந்தேன். ஏன்னா நம்ம பார்க்குற படத்தோடு அவர் நிறைய படம் பார்ப்பார் போல இருக்குது அப்படின்னு. இந்த படம் ஆரம்பிக்கும் போதே கூட கருணா வந்து எனக்கு இப்படி ஒரு இடம் வேணான்னு சொல்லி கேட்டு அடுத்த 2வது நாள் வந்து எங்கேயோ ஒரு கண்ட்ரியில் இருந்து இந்த மாதிரி லொக்கேஷன் நல்லா இருக்குன்னு சொல்லி அனுப்பிச்சி வச்சுவார். அப்படி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ரொடியூசர் கிடைக்கிறது வந்து கஷ்டம். இந்த மாதிரி ப்ரொடியூசர்ஸ் வந்து தமிழுக்கு வர்றது வந்து ரொம்ப வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். அதே மாதிரி இந்த ஹோல் டீம் ஆண்ட்ரோ, ஜிவி, அப்புறம் எல்லாருமே ஹீரோ ஹீரோயின் தேவையில்லை, அவங்க ஆல்ரெடி தெரிஞ்சவங்க எல்லாருமே ஒரு அற்புதமான டீம். இந்த படம் வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. ராமை பற்றி சொல்லணுன்னா, ராமை ஃபஸ்ட்டு காதலுக்கு செலக்ட் பண்ணி டெஸ்ட்டு பண்ணி சங்கர் சார்கிட்ட காமிச்சும்போது சங்கர் சார் இன்னும் இவ்வளோ பெரிய ஃபேராக இருக்கான், அழகாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரொம்ப ரசித்தார் அவர். கடைசியில் அந்த ரசிப்பு தான் மைனஸாக போச்சு. இப்படிப்பட்ட அழகான ஒரு ஹீரோவை எப்படி தாலியை விட்டு எறிவா அப்படின்னு கேட்டுருவானோ, இவ்வளோ விட்டுட்டு போயிடுவானோ அப்படின்னு ஒரு அது இடிக்குதானே, என்னையா இப்படி லாஜிக்காக என்னை போய் மடக்கிற அப்படின்னு சொல்லி மிஸ் ஆனவர். அப்படி தான் அவர் மிஸ் ஆனார். அவருடைய அந்த ஃபஸ்ட்டு இந்த ஷார்ட் ஃபில்மை பார்த்து தான் கூப்பிட்டேன். பயங்கர எனர்ஜி. அவர் அப்படி சொன்னார் ஐடி பயமாக தான் இருக்கார், ஆனால் வந்து அந்த எனர்ஜி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி ஜி பிரகாஷ் சார் டெஸ்ட் பண்ணோம், எல்லாம் பண்ணோம் கல்லூரிக்கு. அதே மாதிரி கேமராமேனு அவர் வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபி பார்த்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணலாம், கல்லூரிக்கு ட்ரை பண்ணோம். இப்படி வந்து எல்லா பேருமே தமன்னா அவங்க தான் யூஸ் பண்ண முடிஞ்சது. இதான் இதனால தான் நான் இங்கே இந்த மேடையில் வந்திருக்கேன், வேறு ஒன்று நினைக்கிறேன். உண்மையிலே அந்த எனர்ஜி லெவல் வந்து என்கிட்டேருந்து மிஸ் ஆனது உங்களுக்கு பெரிய ப்ளஸ்ஸு. ஏன்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, நான் கொஞ்சம் ஒரு ஆர்டிஸ்டிக்காக காமிச்சவங்களை அப்படி பண்ணுவேன். பட் போய் பெரிய அதிரடி ஹீரோ ஆகிறதுக்கு வந்து கரெக்டாக அவர் வந்து அவரை நாங்கள் மிஸ் பண்ணது கரெக்டு அப்படின்னு நான் ஒத்துக்கிறேன். நான் டெஃபரெண்ட்டாக கருணாகரன் ஆர்வி நண்பன். அவர் வந்து அவர் பேச ஆரம்பித்தாருன்னா அவ்வளோ காமெடி சென்ஸு, அந்த டக்குன்னு வேலை பார்க்குறது. அவரும் இப்படி தான். காதலனில் அவர் அசிஸ்டன்ட் டைரக்டர். ஒர்க் பண்ண உடனே படம் கிடச்சிருச்சு. சார்கிட்ட சொல்ல வந்தாங்க. அப்போ தான் கருணா வந்து வாழ்த்து சொன்னார். ஃபஸ்ட்டு வாழ்த்து வாங்கிட்டு போய் ஆனந்த எடுத்தாங்க. சூப்பர் ஹிட் ஆச்சு. இப்படி நண்பர்கள் முருகதாஸ், என்னோடய 6 நண்பர் ப்ரொடியூசர் லிங்கசாமி இருக்கிற இந்த மேடையில் எல்லாத்தையும் வாழ்த்தி, ஏனென்றால் காதல் என்பேன் பார்த்தீங்களா, அந்த ராமுக்கும் காதலுக்கும் கொஞ்சம் ஒரு டச் இருக்குங்கிறத ஒரு இன்வெர்டட் கமாஸ் போட்டு காமிக்கிறாங்க. இதை நீங்கள் நல்லா ப்ரமோட் பண்ணி சூப்பர் ஹிட்டாக வாழ்த்துக்கிறேன். நன்றி, வணக்கம். ராம் பாலாஜி ஒன்று மாதிரி தான் நான் ஸ்டார்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. 2003 டிஷ்யூம் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு யங் ஃபேஸ் தேடிட்டு இருந்தேன் ஹீரோவை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு. அப்போ என்னுடைய அசிஸ்டன்ட் அம்ஜத்
அவனும் என்னுடைய கேமராமேனும் சேர்ந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருந்தாங்க. சார் இந்த ஹீரோ கரெக்டாக இருப்பாங்களா பாருங்கள் சார். பார்த்தோன்னே நல்லா சரி வர சொல்லுங்கள் அப்படின்னா. நேரில் பார்த்தா ராம் வர அப்படியே பெசன் நகர் ஆழ்வார்பேட் எஸ் ஆழ்வார்பேட்டையிலேருந்து ஒரு பையன் வரான் அப்படின்னாங்க. பார்த்தா ரொம்ப சின்ன வயசு 14 இயர்ஸ் சம்திங் 13 இயர்ஸ். அப்போ பயங்கர நான் வச்சுருக்கிறது ஒரு ஃபைட்டரோட சப்ஜெக்ட், ஒரு ஸ்டண்ட் மேனோட சப்ஜெக்ட். ஸோ சாரி அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். ஸோ அதான் சொல்ல வரேன். இப்போ கர்ணா வந்து கர்ணாவோட 8வது படம் இது. இந்த 8 படமும் தமிழில் பண்ணாமல் இது 8வது படம். இந்த 8வது படத்தை தமிழில் லான்ச் பண்ணுறாரு இல்லையா, தமிழ் தெலுங்கு 2லேயுமே எடுக்கிறப்ப என்கிட்ட கேட்டான் என்னடா இது எடுக்கலாமா அப்படின்னாரு. அப்புறம் வந்து டெஃபினட்டாக எடுக்கணும்டா, பிகாஸ் இது வந்து இந்த படம் இந்த கதை நான் ஃபுல்லாக கேட்டிருக்கேன். இது நாட் ஓன்லி இந்த தமிழில் மட்டும் இல்லை, ஹிந்தி எல்லா லாங்குவேஜ்லையும் போகக்கூடிய தி பெஸ்ட் ஸ்டோரி இது. அவ்வளோ சச் லவ் அண்ட் ஆக்ஷன் மிக்ஸாக இருக்கிற சப்ஜெக்ட்டு. ஸோ கிஷோர் சார், நான் இந்த இடத்துல உங்களை மட்டும்தான் லக்கின்னு சொல்லுவேன். ஏன்னா வேறு எந்த ப்ரொடியூசருக்குமே கிடைக்காத ஒரு லான்ச்சிங் வந்து ஒரு தமிழ் படத்தை லான்ச்சிங் வந்து ராமுக்கு வந்து அதில் கொடுத்துருக்கிறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். சச் அ நைஸ் ஸ்டோரி. அது இல்லாமல் இங்கே டெக்னீஷியன் ஜிவி பிரகாஷோடைய ஹார்ட்கோர் ஃபேன் நான். கர்ணா இந்த படத்தை இந்த தடவை யாரை மியூசிக் டேரக்டரை போட போகிறேன் அப்படின்னோடனே இமீடியட்டாக சொன்னேன் அப்படி இல்லைடா டார்லிங்கும் சரி உல்லாசங்க உற்சாகம் சரி எனக்கு கை கொடுத்தது. ஸோ அதனால் ஜிவி பிரகாஷ் மட்டும்தான் அப்படின்னாரு. ஸோ இந்த படம் இல்லை, எல்லா படமும் ஜிவி பிரகாஷ் மட்டும்தான் இருப்பார்னு எனக்கு தோணுது எனக்கு கர்ணாவோட படத்துக்கு. ஸோ ஜிவி பிரகாஷ், ராம், தமன்னா, ஆண்ட்ரூ, மதன் கார்கி இப்படி எல்லாரும் இணைஞ்சிருக்கிற இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படம். என் நண்பனுடைய மிகப்பெரிய லான்ச்சிங், தமிழ் திரையுலகத்துக்கு மிகப்பெரிய லான்ச்சிங்காக இருக்கும் இந்த படம். மிகப்பெரிய வெற்றி படமாகவும் இருக்கும். வாழ்த்துக்கள். ஏன் என்றால் காதல் என்பேன் அப்படின்னு தலைப்பு வந்து சொன்ன உடனே ஒரு கருணாகரன் ரொம்ப பிடிச்சி போச்சு. ரொம்ப அழகான ஒரு தமிழ் தலைப்பு வச்சுருக்கீங்கன்னு சொல்லிட்டு அப்ரிஷியேட் பண்ணேன். அப்புறம் வந்து கதை சொன்னார். கதை அந்த சாங் சிச்சுவேஷனுக்கு தேவையான அளவுக்கு கதை சொன்னப்போ பயங்கரமாக சொன்னார். ஃபுல்லாக ஒவ்வொரு சீனையும் அப்படி எனாக்ட் பண்ணார். அவ்வளோ ஹியூமர், அப்புறம் ரொமான்ஸ் சீன்ஸ்னால் வரும்போது அவ்வளோ க்ளோஸாக வந்துட்டு எனக்கு ரியலி அவ்வளோ இதுவாக நல்ல வேளை ஒரு ஆக்ஷன் சீன்லாம் பண்ணல இல்லை சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அந்த பாடல்கள் எல்லாமே சுச்சுவேஷன் ரொம்ப யூனிக்காக இருந்துச்சு. அதே மாதிரி ஜிவி பிரகாஷ் கண்டினியூஸாக சூப்பர் ஹிட் சாங்ஸ் எல்லாமே கொடுத்துட்ருக்காரு. விடிகடில் ஒரு வானவில், தெய்வ திருமகளில், அதே மாதிரி எனக்கு ரொம்ப பிடிச்சது சுனந்தா சாங், முப்பொழுது முன் கற்பனைகளில் வரிசையாக செம்ம சாங்ஸ் கொடுத்துட்ருக்காரு. ரொம்ப யூத்ஃபுல்லான நம்பர்ஸ், ரொம்ப நல்ல ஒரு மெலடிஸ், ஒரு சோல் ஸ்டரிங் மெலடிஸ் எல்லாமே கண்டினியூஸாக ஜிவி பிரகாஷ் கொடுத்துட்ருக்காரு. அவர் கூட இந்த படத்தில் ஒர்க் பண்ணுறது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. 2 சாங் வந்து பண்ணியிருக்கேன். 2 சாங்குமே ரொம்ப நல்லா வந்துட்டுருக்கு. முத்துக்குமார் அவர்கள் படத்தில் பாடல் எழுதியிருக்காரு. அவர் எழுதின பாடல் தான் பார்த்தீங்க, அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு 80s ஃபீலில் இருக்கிற சாங். விஷுவல்ஸ் எல்லாமே வந்து கண்டிப்பாக அவர் வந்து சொன்னதில் வந்து ஒரு 50% அவர் எடுத்தாலே படம் சூப்பர் ஹிட் ஆயிரும். அப்படி அவர் நரேட் பண்ணார் அந்த ஸ்டோரி. வெரி ஹாப்பி இந்த டீம் கூட ஒர்க் பண்ணுறதுக்கு. ராம், தமன்னா 2 பேருமே ரொம்ப அழகாக இருந்தாங்க. அவங்க பண்ண ஒரு சாங் ஒன்றும் பார்த்தேன், ஒரு ஐஃபில் டவர் பற்றி ஒரு சாங் ஒன்று இருக்குது படத்தில். சாங் ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. நல்ல டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் நல்ல எக்ஸ்பிரஷன்ஸ். படம் ஃபுல்லாக எல்லாமே நல்ல பர்ஃபார்மன்ஸை வச்சுட்டு இந்த படம் ஃபுல்லாக வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ படம் கண்டிப்பாக இட் வில் பி ரொம்ப ஒரு நல்ல ஒரு ரொமான்டிக் காமெடியாக இருக்கும் அப்படின்ட்டு நம்புகிறேன். வாய்ப்புக்கு நன்றி. தயாரிப்பாளர்களுக்கும் என்னோட நன்றி. தேங்க்ஸ். டைட்டிலுக்காகவே வந்து செம்மையாக பண்ணுறோம் அப்படின்லாம் பேசியிருந்தோம். எல்லா கதைகளும் வந்து தமிழில் தான் வந்து சொல்லுவார் எனக்கு. ஸோ ஸ்கிரிப்ட் பண்ணுறது எல்லாமே தமிழில் தான் வந்து பிளான் பண்ணி அவருடைய படங்கள் பண்ணியிருக்காரு. அண்ட் எல்லாமே சூப்பர் ஹிட்ஸ் கொடுத்துருக்காரு. அண்ட் தமிழுக்கு வந்து அவருடைய சீன்ஸ் நிறைய இன்ஸ்பயர் பண்ணி டைரக்டர்ஸ் பண்ணியிருக்காங்க. அவருடைய ஹியூமர் சென்ஸ் வந்து அவ்வளோ ஃபேமஸ். அங்கே அவருடைய டைமிங் நிறைய இங்கே வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க, நிறைய சீன்ஸ் இன்ஸ்பயர் பண்ணி. ஒரு இன்ஸ்பைரிங்கான டைரக்டர் கருணாகரன் சார். அவர் கூட நான் பண்ண 2 படமும் வந்து சாலிடான ஹிட்ஸ். உல்லாசங்க, உற்சாகங்க, திருப்பி டார்லிங். அவர்கிட்ட சொல்லிட்டே இருப்பேன், சார் தமிழில் பண்ணுங்கள் சார், இங்கே வந்து பயங்கரமாக ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்கும் உங்களுடைய ஸ்டைல் ஆஃப் இதுக்கு அப்படின்னு. ஸோ அது கரெக்டாக இந்த வாய்ப்பு அமைஞ்சது. ரவிகிஷோர் சார் இந்த படம். அப்புறம் ராம் வந்து என்னுடைய ஜூனியர், ஆக்சுவலி ஸ்கூலில் செட்டிநாட்டில் ஒன்றா படித்தோம். ஸோ என்னோடய ஜூனியர் இங்கே தான் ஃபுல்லாக இருந்தார். ஸோ திருப்பி இங்கே லான்ச் ஆகிறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பாக ஒரு சாலிடான மெட்டீரியலாக இருப்பார். இந்த படம் வந்து ஒரு பியூட்டிஃபுல் ரொமான்டிக் மியூசிக்கலாக அமைஞ்சிருக்கு. அண்ட் 3வது படம் சேர்ந்து பண்ணுறோம். பை காட்ஸ் கிரேஸ் இதுவும் சூப்பர் ஹிட் ஆகணும். அண்ட் தேங்க்ஸ் டு ஆல் த டிரெக்டர்ஸ் வந்து கருணாகரன் சார் அரவணைச்சி இப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணது வந்து எனக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். நம்ம அந்த யூனிட்டி வந்து ஸோ ஐம் வெரி ஹாப்பி டு பி பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம். தேங்க்யூ. சென்னையில் லேண்ட் ஆகும்போது ஒரு காற்று வந்துருச்சு. அந்த காற்றுல ரொம்ப அன்பு இருந்துச்சு. ஸோ
I feel so good, you know, the moment I land in Chennai. It's நான் வேர்ட்ஸில் சொல்ல முடியாது. லாஸ்ட் டைம் பையா ஆடியோ ஃபங்க்ஷனில் நான் டைரக்டர்ஸ் நடுவில் இருக்கிற அன்பு பார்த்தேன். இன்றைக்கி மறுபடியும் அந்த அன்பு பார்க்குறேன். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இங்கே வந்ததுக்கு. லிங்குசாமி சார், முருகதாஸ் சார், சசி சார், ஸ்டான்லி சார், பாலாஜி சார், சர்வனந்த் சார், தேங்க் யூ ஆல் ஃபார் கம்மிங். அண்ட் Karuna sir obviously for directing Yen Endral Kadal Envin. But thank you all the directors for coming here. ஏன்னா such creative people ஒரே ஒரு ஸ்டேஜில் இப்படி பார்க்குறது இட்ஸ் மை குட் லக் ஐ திங்க். கருணாகரன் சாரோட ஒரு படம் பார்த்தேன், டார்லிங். அதில் காஜல் அண்ட் பிரபாஸ் ஆக்டட் இன் தட் ஃபிலிம். அந்த படம் பார்க்குறதுக்கப்புறம் அப்போது எனக்கு கருணாகரன் சார் தெரியாது. ஸோ ஐ ஹேட் டு ஆக்சுவலி ஃபைண்ட் இஸ் நம்பர். அண்ட் அந்த அன்னைக்கு சார் கால் பண்ணி, சார் உங்களோட படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆர்டிஸ்ட்னால் ஒரு பூ மாதிரி நீங்கள் காமிப்பீங்க, ஸோ அந்த மாதிரி ஒரு டிரெக்டர் கூட ஒர்க் பண்ணோன்னு ரொம்ப ஆசையாக இருக்க சொன்னேன். அண்ட் இமிடியட்லி ஆஃப்டர் தேட் கருணாகரன் சார் வாஸ் கைண்ட் இனஃப் டு திங்க் ஆஃப் மீ ஃபார் என் என்றால் காதல் என்பேன். அண்ட் சார் கதையை சொல்லும்போது ரொம்ப அனிமேட்டடாக இன்னும் பியூட்டிஃபுல்லாக மூவ் பண்ணி எல்லாம் கதை சொல்லுவாங்க, தமிழில் சொல்லுவாங்க. அண்ட் ஆக்சுவலி நான் கற்றுக்கிற தமிழெல்லாம் விச் ஐ லேர்ன் ஃப்ரம் லிங்கு சார் அண்ட் பாலாஜி சார். இப்போது அது கருணாகரன் சார் கூட பாலிஷ் ஆகிட்டே இருக்குது. அண்ட் இட் வாஸ் அ பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். இன்ஃபேக்ட் நிறையா சீன்ஸ் ஷூட் பண்ணும்போது கருணாகரன் சார் சில பஞ்சஸ் தமிழில் கொடுப்பாங்க, அது தெலுங்குல வர மாட்டேங்குது, ஏன் யோசிச்சு ஓகே தெலுங்குல வந்துடணும். ஸோ அவ்வளோ வி ஸ்டார்ட் திங்கிங் பிகாஸ் தமிழில் யூனோ சார் இஸ் லைக் சூப்பர் ஃப்ளூயண்ட். ஸோ ஆனால் ஹீஸ் அ டிரெக்டர். என்னை செல்லம் கூப்பிடுவாங்க, ராமுக்கு செல்லம் கூப்பிடுவாங்க. ஸோ அந்த கொஞ்சம் நமக்கு கூட ஆல்வேஸ் அந்த காம்படிஷன் இருக்கும். ராமே பெட்டர் போர்ட்ரே பண்ணுறாங்களா, என்ன பெட்டர் போர்ட்ரே பண்ணுறாங்களா, அந்த காம்படிஷன் இருக்குது. அது ரொம்ப க்யூட்டாக இருக்குது. நான் ரொம்ப ரசிப்பேன், ரொம்ப என்ஜாய் பண்ணுவேன் இந்த செட்டில் ஒர்க் பண்ணும்போது. Ravi Kishore sir already he's given fantastic films in Telugu, and I think Stanley sir said that I think Stanley sir somebody said that we're so happy to have a producer not only காசு கொடுத்தது மட்டும் இல்லை, சார் எல்லா ப்ராசஸஸ் ஓட கனெக்ட் ஆகிட்டே இருப்பாங்க. சார் நிறையா படம் பார்ப்பாங்க. எனக்கும் சுவிட்சர்லாண்டில் ஷூட் பண்ணும்போது நிறையா டிஃப்ரெண்ட் படம் நான் பார்த்தேன், டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸில் பார்த்தேன். ஸோ ஹீ சம்படி ஹூஸ் வெரி வெல் இன்ஃபார்ம்ட், வெரி இன் டச் வித் டுடே. நான் என் வயசில் இருக்கிற பீப்புளுக்கு ஹீஸ் இன் டச் வித் த ஃபீலிங்ஸ் அண்ட் த ஜெனரேஷன் அண்ட் எவ்ரி திங். ஸோ இட்ஸ் ரியலி நைஸ் சாரோட இன்ட்ரெஸ்ட் ஒரு ப்ரொடியூசர் இருக்கும்போது.